அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2005 வெளியான பெங்காலி தொடரான கோச்சத்ரவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து 6 க்ரைம் ஸ்டோரி வந்து நடக்குது. அந்த 6மே வந்து உண்மையாக நடந்தது தான். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு கதை வந்து சஜரோட கதை. கதை வந்து கொல்கத்தாவில் வச்சுக்கும் சஜன்ன்ற இடைநர்கிட்ட வந்து தொடங்குது. சஜர் வந்து குழந்தையாக இருந்தபோதே வந்து அவனோட பெற்றோர் வந்து டைவர்ஸ் ஆகிட்டாங்க. சஜன் வந்து தந்தையுடன் இருக்க வந்து விருப்பப்பட்டான். அதனால் தந்தை கூட வந்து இருக்கிறான். தந்தைக்கு வந்து வேறொரு பொண்ணோட வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆனதுனால வந்து வேறோட மகன் இருப்பதும் வந்து கேட்டு வந்து அவனுக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது. சஜரோட மரணத்தோட அவனோட மிகவும் வந்து சித்திரவதை செஞ்சாங்க மாற்றுத்தாய். அது மட்டும் இல்லாமல் அவனோட தந்தையும் வந்து அவனை வந்து அடித்து வந்து துன்புறுத்தினாங்க. சஜன் வந்து அமைதியாக வந்து எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டான். ஆனால் வந்து ஒரு கணக்கை வந்து வச்சுருந்தான். ஆனால் தன் தந்தை அடிக்கும் ஒவ்வொரு அடியையும் எண்ணி வந்தான். 1000 அடிகள் பூர்த்தியானதை வந்து நிச்சயம் பழி வாங்குவேன்னு தனக்குள்ள வந்து சபதம் செய்திருந்தான். ஆனால் சகோதரன் காஜரும் வந்து அவனை வந்து மோசமாக வந்து நடத்தினான். ஒரு நாள் வந்து பணம் திருடுறதாக கூறி சஜரோட தந்தை அவனை மீண்டும் வந்து அடித்தார். அந்த அடியோட வந்து 1000 அடி வந்து பூர்த்தியாகுது. ஷாஜர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினான். ஒரு நாள் நைட்டு வந்து ஷாஜரும் அவனோட தாயும் வந்து டிவி பார்க்க கொண்டிருக்கும் போது அவனோட நண்பர்கள் குண்டர்களாக வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. அவங்க ஷாஜரோட தந்தை மாற்றுத்தாய் மற்றும் சகோதரனை வந்து கொலை பண்ணுறாங்க. ஷாஜருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. காவல்துறையோட விசாரணை நடத்தியும் போது ஷாஜர் முன்னுக்கு பின்னாக முரணாக வந்து பேசினாங்க. ஃபஸ்ட் டைம் விசாரிக்கும் போது வந்து 7 பேர் வந்தான்னு சொல்கிறாங்க. அடுத்த தடவை செய்யும்போது 8 பேர் வந்தான்னு சொல்லி மாற்றி மாற்றி சொன்னாங்க. இப்படி சொன்னால் காவல்துறையை வந்து எல்லா ஆதாரமும் வந்து கிடச்சிருது. உங்கள் அப்பா எத்தனை மணிக்கு கடையை மூடிட்டு வந்தார் எல்லா விவரமும் வந்து கேட்டும்போது இவன் சொல்கிற டைம் வேறையாக இருக்குது, சிசிடிவி வேறு டைம் வேறையாக இருக்குது. இப்போ ஷாஜர் வந்து உண்மையை வந்து ஒப்புக்கிட்டான். டிவி செய்திகளை வந்து பார்த்து வந்து கொலை செய்வது எப்படின்னு கற்றுக்கிட்டதுன்னு அவன் வந்து சொன்னான். தனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னும் கிருஷ்ணன் கூறியது போல் உரிமைக்காக உறவினர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியதாக வந்து சொன்னான். இது வந்து 2017 சிறையிலிருந்து விடுதலையான பிறகு ஷாஜர் வந்து எங்கே சென்னான்னு வந்து யாருக்கும் வந்து தெரியலை. அடுத்து வந்து ரெட் பைக் சீரியல் கில்லர் 2வது கதை. 2வது கதையும் மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு சிறிய கிராமத்தில் வந்து காமு என்பவரை பற்றிய தான். காமோட மனைவி வந்து அவனை எப்போதும் வந்து ஆண்மையற்றவன்னு வந்து ஏழாமல் செய்து வந்தான். இதனால் அவன் மனதளவு வந்து பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் எப்போதுமே வந்து டாக்டர் சீட்டை வந்து வாங்குவான். ஒரு முறை வந்து ஒரு நபர்கிட்ட வந்து அவன்கிட்ட வந்து உனக்கு ரத்தம் கொதிக்கணும், சிவப்பு நிறம் வந்து உனக்கு அதிர்ஷ்டம் தரும்னு கூறினான். ஆனால் வந்து காம வந்து சிவப்பு நிறத்து மேலே வந்து ஆர்வம் கொண்டான். சிவப்பு சட்டை வாங்கி ஒரு பெண்ணை வந்து கொலை செய்து அவளது நகையை வந்து திருடினான். தற்செயலாக அன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து லாட்டரி வந்து வந்துச்சு. அதனால வந்து சிவப்பு நிறமே வந்து தனக்கு அதிர்ஷ்டம்னு நம்பிய காமு ஒரு சிவப்பு நிற பைக்கு மற்றும் சிவப்பு ஹெல்மெட்டை வந்து வாங்குகிறான். மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளை வந்து குறி வைக்கிறான். திருடும் போது பெண்களை சத்தம் இல்லாமல் அவர்கள் கழுத்தில் சங்கிலியை இறுக்கி கொலை பண்ணுறான். தனது மனைவியின் ஏனை பேச்சுகளை பழிவாங்க அந்த பெண்களை வந்து கொடூரமாக வந்து துன்புறுத்தி கொலை பண்ணுவான். இறுதியாக காவல்துறையில் வந்து சிவப்பு பைக்கை வச்சு அவனை தேடி பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. 9க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து கொன்ற காமுவுக்கு மரண தண்டனை வந்து விதிக்குது. 3வது கதை வந்து துரையாவை பற்றி. 3வது கதை வந்து கொல்கத்தா சேர்ந்த துரையா அதை பற்றின. சிறு வயதிலேருந்து கணவன் இழந்த அவள் வந்து சோனாக்ஷியால் வந்து விற்கப்படுறாங்க. அங்கே வந்து அவள் மிகவும் பிரபலமான பெண்ணாக வந்து மாறுறான். அதுக்கப்புறம் வந்து தன் நம்பர் காளிபாபுவுடன் சேர்ந்து வந்து குற்ற செயலில் வந்து ஈடுபடுறான். அவங்க வந்து வசதியான ஆண்களை மயக்கி போதை மருந்து கொடுத்து அவங்களோட நகையை வந்து திருடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பெண்களை வந்து தயார் செய்து போலி திருமணங்கள் மூலம் வந்து மாப்பிள்ளையை கொன்று வந்து கொள்ளையடிக்கிறாங்க. காவல்துறையினோட காளிபாபுவோட கைது செய்கிறாங்க. ஆனால் வந்து துரியாவுக்கு எதிராக ஆதாரம் இல்லாத வந்து அவன் வந்து தப்பிடுறான். காளிபாபுவுக்கு மரண தண்டனை வந்து கிடைக்குது. இதுக்கப்புறம் துரையா வந்து ஒரு ஆன்மீகவாதி போல வேடமிட்டு பெண்களை வந்து ஏமாற்றுறா. சுத்தி செய்வதாக கூறி பெண்களை வந்து ஏரிக்கு அழைத்து சென்று நீரில் மூழ்கடித்து கொண்டு அவங்களோட நகைகளை வந்து திருடுறான். இன்ஸ்பெக்டர் பிரயோநாத் வந்து துரோவோட பலவீனமான காளிபாபுவோட மகன் அவனை வந்து கூட்டு வந்து பிடிச்சு மிரட்டிய போது துரையா உண்மையை வந்து ஒப்புக்கிறான். கொண்டவர்களோட உடல்களை வந்து கல்லறையிலும் ஏரியிலும் மறைச்சி வைப்பதற்காக சொன்னான். அதை கேட்டு போலீஸ்காரன் அந்த இடம்லாம் வந்து தோடுறாங்க. அங்கே டெட் பாடி வந்து கிடைக்குது. இறுதியாக வந்து அவளுக்கு மரண தண்டனை வந்து விதிக்கப்படுது. இதுதான் 3 தொடரோட கதை. மீதி தொடர் வந்து அப்புறமா வந்து பார்க்கலாம். நன்றி.